3000 கோடி செலவுல 1 கோடியே 30 லட்சம் பயனாளிகள் பயன்படுத்துற அளவுக்கு துபாய், சிங்கப்பூர் போன்ற நகரங்களுக்கு சவால் விடும் அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தோட பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையத்தை நம்ம மத்திய அரசு கோவால கட்டிட்டு வராங்க. இதுக்கு பேர் மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பேர் வைக்க போறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 விமானங்கள் இதுல செல்ற மாதிரி கட்டிட்டு வராங்க. இது முழுக்க அதிநவீன தொழில்நுட்பத்தால கட்டினது. அதாவது சூரிய மின் நிலையம் ஆகட்டும், பசுமை கட்டிடம் ஆகட்டும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், மழைநீர் சேகரிப்பு ஆகட்டும், இது முழுக்க அதிநவீன தொழில்நுட்பத்தால கட்டப்பட்டது. அது ப்ரீ கேஸ்ட் பில்டிங். அதாவது இந்த பில்டிங் ஆல்ரெடி கட்டி ஒரு இடத்துல கட்டினக்கு அப்புறம் இங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கார்கோ 25 மில்லியன் டன் கார்கோ ஹேண்டில் பண்ற அளவுக்கு இதுல கட்டியிருக்காங்க. அதாவது துபாய், சிங்கப்பூர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததோ அதே போல கோவா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு முழுக்க மத்திய அரசு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை.